எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெஞ்சரம் சமையல். எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி தான் இதுக்கு எடுக்கணும். வெல்லம் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. நெய் 1 கப் எடுத்துருக்கேன். திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சிறிதளவு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுக்கலாம். இதில் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சாதம் குழைவாக நல்லா வேகும். இப்போ தண்ணி நல்லா சுட்டுச்சிங்க. அரிசியை போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு தண்ணியில் கரைஞ்சால் போதும். அதில் இருக்க கல் மண் எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அரிசியை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப விதையாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சு ஆக்கினாலும் அது மாதிரி இருக்கும். இப்போ வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால பொங்கல் நல்லா தளதளன்னு நல்லா வரும். நல்லா எல்லா பக்கமும் கட்டி விழாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா குழைய வெந்து இருக்கணும். பாருங்கள், நல்லா குழைவாகி பொங்கல் ஒரு பக்குவமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றலாங்க, நம்ம இஷ்டம்தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை இப்போ பொங்கலில் சேர்த்துடலாம். அதே நெய்யில் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பி வருங்க திராட்சை. அந்த நேரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ சுவையான மணமான இனிப்பான பொங்கல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்து